எனக்குள்ளே நீயும் உனக்குள்ளே நானும் எழுகின்ற போதும் இடரென்பதே எனக்குள்ளே நீயும் உனக்குள்ளே நானும் எழுகின்ற போதும் சதா துக்கப்பட்டு குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் எப்போதும். அவர்கள் இப்படித்தான். நாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். வயதாயிற்று, அவர்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்தாயிற்று. சரி, இனியாவது ஜபிப்போம் என்றிருந்தால் அதுதான் நல்லது. இனி அறிவில்லாத வாரிசுகள் பிறக்க மாட்டார்கள். பெற்ற பிள்ளைகளுக்கே கூட நல்ல மனமாற்றமும் வரலாம். ஒரு மரத்தடியில் 2 சாதகர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வழியாக வைகுண்டத்துக்கு சென்று கொண்டிருந்த நாரத மகரிஷியிடம் அந்த சாதகர்கள், நீங்கள் பகவான் விஷ்ணுவை தரிசிக்கும் போது எங்களுக்கு இறை அனுபூதி எப்போது கிடைக்கும் என்று அறிந்து வர முடியுமா என்று கேட்டார்கள். நாரதரும் ஒப்புக்கொண்டார். அவர் வைகுண்டம் சென்று திரும்பி வருகையில் முதல் சாதகர் நாரதரிடம் ஆவலுடன், என் விஷயத்தை பற்றி பகவான் ஏதேனும் சொன்னாரா என்று கேட்டார். அதற்கு நாரதர், உனக்கு இறை அனுபூதி கிடைக்க இன்னும் 10 பிறவிகள் தேவைப்படும் என்று பகவான் சொன்னார் என்றார். அதை கேட்ட சாதகர் பெரும் கோபத்துடன், நான் எத்தனை வருடங்களாக கடும் தவம் செய்து வருகிறேன், நீங்களோ இன்னும் 10 பிறவிகள் வேண்டுமென்று சொல்கிறீர்கள். தவத்தால் பயனில்லை, நான் போகிறேன் என்று கூறி கிளம்பி போய்விட்டார். 2வது சாதகர் தம்மை பற்றி கேட்டபோது அவரிடம் நாரதர் சொன்னார், இந்த மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கின்றனவோ அத்தனை பிறவிகள் எடுத்த பின் நீ இறை அனுபூதி பெறுவாய் என்று பகவான் கூறினார். அதை கேட்டதும் அந்த சாதகர் பரமானந்தத்தில் குதித்தும் மாடியும் மகிழ்ந்தார். நாரதருக்கோ பெரும் வியப்பாகிவிட்டது. நான் சொன்னதை நீ சரியாக கேட்டாயோ? இந்த மரத்தில் எத்தனை இலைகள் உண்டோ அத்தனை ஜன்மங்கள் நீ எடுத்தாக வேண்டும். அதற்கு அந்த சாதகர், ஆகா, பகவானுக்குத்தான் என் மீது எத்தனை கருணை, எனக்கும் கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட்டார் அல்லவா. அது 1 ஜன்மமோ 1,00,000 ஜன்மமோ ஆகட்டுமே, பகவானே வாக்கு கொடுத்து விட்டாரே, அது போதுமே. அவருக்கு என்ன ஒரு தயாள குணம், அவர் கருணை கடலேதான் என்று சொல்லி
உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். அவருக்கு அந்த கணமே இறை அனுபூதி உண்டானது. அம்மாவிடம் இதைப்போல் எதுவரை என்று கேட்டால், நீ அடையும் வரை என்பார். என்ன வழி என்று கேட்டால், குருவிடம் இறைவனிடம் சமர்ப்பணம் செய், விழிப்புணர்வுடனும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. இப்போது இரவெனில் பொழுதும் விடியும் என்பார் அம்மா. அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ചത്തുപോയ ശവത്തെ കെട്ടിപ്പിടിച്ച് തിരിച്ചു വരത്തില്ലല്ലോ. പക്ഷെ നമ്മളിപ്പോൾ കഴിഞ്ഞ കാലത്ത് തന്നെ ജീവിക്കുകയാണ്. അപ്പോൾ അത് ശവത്തെ കെട്ടിപ്പിടിച്ചിരിക്കുന്നവരാണ്. നമ്മളെ അസ്വസ്ഥരാക്കുന്ന ചിന്തകളുടെ നിരന്തരമായ ആവർത്തനത്തെയാണ് ആദ്യം വിളിക്കുന്നത്. நாம் எல்லோருமே வாழ்க்கையில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் தான் அடைய விரும்புகிறோம். ஆனால் எல்லோரிடமும் இருப்பதோ எப்போதும் பிரச்சனைகள் தான். ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளும் வெவ்வேறாய் இருக்கலாம். சிலருடைய பிரச்சனைகள் மனித உறவுகளின் காரணமாய் இருக்கலாம். வேறு சிலருக்கு பணப்பிரச்சனைகள், மேலும் சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள். நம் எல்லோருக்கும் உள்ள பொதுவான பிரச்சனை மனக்கவலைதான். நம்முடைய 1ஆம் நம்பர் எதிரியும் அதே சமயம் எப்போதும் கூடவே இருப்பதும் மனக்கவலைதான். நாம் பெரும்பாலும் யாரையாவது சார்ந்தே இருக்கிறோம். இவர்தான் எனக்கு எல்லாம், என் பக்கபலம் இவர்தான், இவர்தான் எனக்கு முக்கியம், பணக்காரரான இவர் என் கூட இருந்தால் எனக்கும் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் என்றெல்லாம் நினைப்போம். எல்லோருக்கும் பெரிய ஆளின் கூட்டுறவு வேண்டும், சாமானியரின் உறவு வேண்டாம் நமக்கு. அநேகமாய் எல்லோரும் இப்படித்தான். பணக்காரர் யாரோ அவரோடுதான் நட்பு. உறவுகளில் பணக்காரர் பெயரைத்தான் முதலில் சொல்வோம். அல்லது அந்த பேராசிரியர், அந்த பெரிய ஆள் அவர் என் உறவு என்று சொல்லிக் கொள்வோம். அல்லது இந்த மந்திரி எனக்கு வேண்டியவர் என்போம். நாம் எப்போதும் இவ்வாறுதான் செய்கிறோம். எதனால் இப்படி செய்கிறோம்? நான் ஒரு சாமானியன்தான் என்றெண்ணி மற்றவர்கள் நம்மை மதிப்பதில்லை, நம்மை கண்டுகொள்வதில்லை. அதனால் வருத்தம். அந்த பயத்தாலும் வருத்தத்தை தவிர்க்கவும் மரியாதை கிடைக்கவும் கவனத்தை ஈர்க்கவும் வேண்டி பலதையும் சொல்வோம். ஆக பதவி, கௌரவம் இவற்றைத்தான் நாம் பெரிதாய் நினைக்கிறோம். அது கிடைக்காவிடில் வருத்தம். உலகத்தில் பலருக்கும் பல விஷயங்களில் வருத்தம் உண்டல்லவா? அப்படி ஒரு மனவேதனை தான் என்னை யாரும் மதிப்பதில்லை என்கிற வருத்தம். அப்படி தோன்றுவதால் அவர்கள் முன்னில் அதனை மறைப்பதற்காக தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்வர். மனக்கவலை உள்ளவர்களுக்கென ஒரு போட்டி வைத்தால் நம்மில் பலருக்கும் தங்க மெடலே கிடைக்கும். நமது உலகியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முதல் அடியாக நம் உள்ளிருக்கும் கவலையை தாண்டி வருவது அவசியம். நம்முள் குடியிருப்பது இறைவன்தான் என்பார்கள். ஆனால் நம்முள்ளே இப்போது குடியிருப்பது இந்த அகங்காரமும் பயமும் தான். பதவி, கௌரவம் எதிர்பார்ப்பது அகங்காரத்தால் தானே. பெயர், புகழெல்லாம் நமது எதிரிகள்தான். மனக்கவலையை குறித்து ஆராய்ந்தால் அது நம்மால் அறிய முடியாத எதிர்காலத்தை பற்றிய பயமாயிருக்கலாம். அல்லது இறந்த காலத்தின் சவக்குழிகளை தோண்டியதால் வந்த கட்டுக்கடங்காத பயமாயிருக்கலாம். அப்பாவோ அல்லது அம்மாவோ இறந்துவிட்டார், இல்லை பிள்ளை இறந்துவிட்டது. இவர்களின் சவக்குழியை நோண்டுகிறார்கள், இறந்தவரை மீட்டெடுக்க, மீண்டும் உயிரோடு பார்க்க. சவத்தை கட்டிப்பிடித்தால் உயிர் வரப்போவதில்லை. ஆனால் நாமோ இறந்த காலத்தில் போய் வாழ முனைகிறோம். அது சவத்தை கட்டிப்பிடிப்பது போலத்தான். நம்மை வருத்துகின்ற சிந்தனைகளை திரும்ப திரும்ப மனதில் எண்ணுவதைத்தான் மனக்கவலை என்கிறோம். ஒரு வீடு கட்ட 10 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு கடன் வாங்க வேண்டும். தனக்கு ஒரு வீடு வேண்டும் என்கிற எண்ணம். அப்படி கட்ட ஆசை இருந்தும் அதன் பிளானை தயாராக்கவில்லை. அதை வரைந்து பாசாக்க வேண்டும், அதை செய்யவில்லை. அதற்கு முன்பே 10 லட்சம் கடனின் முன்வட்டியை பூராவும் அவன் கட்டினான். அதற்கப்புறம் பிளான் வரைந்து அனுமதி பெறுவதற்கே வருடங்கள் ஆகலாம், பிறகுதான் கட்ட முடியும். அதற்கு முன்பே வட்டியை கட்டி என்ன பயன்? வேலையே தொடங்காமல்
கை காசை போய் கட்டினால்? இப்படித்தான் பலரும் நாளைக்கென்ன என்று இன்றைய காரியத்தை கைவிட்டு நாளை அல்லது நேற்றை பற்றியே சிந்தனை. ஒன்று கடந்த காலத்தில், இல்லை வருங்காலத்தில். தற்காலத்தில் நாம் முதியோர் இல்லத்திற்கு போனால் பல தாய்மார்களும் பிள்ளைகள் எங்களை கவனிப்பதே இல்லை, வந்து பார்ப்பதில்லை, பேசுவதில்லை, கையெழுத்து வாங்கிக் கொண்டு சொத்தை எடுத்துக்கொண்டார்கள், 10 பைசா தருவதில்லை, அப்படி இப்படி என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். நாமம் ஜெபிக்க மாட்டார்கள். சதா துக்கப்பட்டு குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் எப்போதும். அவர்கள் இப்படித்தான். நாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். வயதாயிற்று, அவர்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்தாயிற்று. சரி, இனியாவது ஜபிப்போம் என்றிருந்தால் அதுதான் நல்லது. இனி அறிவில்லாத வாரிசுகள் பிறக்க மாட்டார்கள். பெற்ற பிள்ளைகளுக்கே கூட நல்ல மனமாற்றமும் வரலாம். கால்நடைந்து வந்தேன் கைய
ஹைதராபாத்தில் இருந்து பூனே செல்லும் யாத்திரை ஒரு நாள் முழுவதும் நீடித்தது. வெப்பமும் தூசியும் யாத்திரையை இன்னும் கடினமாக்கி அனைவரையும் சோர்வடையச் செய்தது. அந்தி வேளையில் பேருந்துகள் சாலை ஓரம் இருந்த ஒரு வெறிச்சோடிய பகுதியை சென்றடைந்தது. சற்று நேரத்தில் தூசியோ உடம்பு வலியோ அவர்களது நினைவிலேயே இல்லை. அம்மாவை கண்ட நொடியில் அவர்கள் புத்துணர்வு பெற்றார்கள். தியானம் நிறைவு பெற்றபோது எல்லோருடைய மனமும் நிகழ்காலத்தில் நிலைத்திருந்தது. அப்போது பக்தர் ஒருவர் அம்மாவிடம் கேட்டார், அம்மா, மகத்தான இந்த புனித யாத்திரையின் அதிகபட்சமான பயனை நாங்கள் எப்படி பெறுவது? நாம் யாத்திரை செய்யும் போது முதலாவதாக முன் கருத்துக்கள் எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயம் மற்ற பக்தர்கள் நீங்கள் தங்கும் இடத்திற்கு வரலாம். உறங்குவதற்கு இடம் கிடைக்காததால் அவர்கள் உங்கள் இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கலாம். கருணையுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் அனுசரித்து போக வேண்டும். இரண்டாவதாக, எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருக்கவும் உங்கள் நேரத்தை சரியாக நிர்வகிக்கவும் முயலுங்கள். மூன்றாவதாக, தியானத்திற்கும் சேவைக்கும் பிறருக்கு உதவுவதற்கும் நேரம் ஒதுக்குங்கள். நம்மையே நாம் தினமும் ஆய்வு செய்ய வேண்டும். நான் எவ்வளவு சுயநலமாக அல்லது சுயநலமின்றி நடந்து கொண்டேன் என்று சிந்திக்க வேண்டும். நான் மற்றவர்களிடம் கோபப்பட்டேனா என்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தகைய சிந்தனைகள் நம் உள்ளுரையும் உண்மையை கண்டறிய உதவும். சீடனின் ஆன்மீக முன்னேற்றத்தைக் கண்டு குரு மகிழ்ச்சி கொள்கிறார். சீடன் தனது விருப்பு வெறுப்புகளை கடந்து செல்ல வேண்டும். அதற்கு சுயமுயற்சி மட்டும் போதாது. குருவிடம் கொண்ட அன்பினால் சீடன் குருவின் வார்த்தைகளை பின்பற்றத் தொடங்குகிறான். குரு செய்வது எதுவாக இருந்தாலும் அது சீடனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவே இருக்கும். நெடுஞ்சாலையில் கார்களும் லாரிகளும் சென்று கொண்டிருக்க அம்மா தன் குழந்தைகளை பஜனானந்தத்தில் மூழ்க வைத்தார். சுற்றுச்சூழலை மறந்து எல்லோரும் தங்கள் இதயங்களை இறைவனிடம் சமர்ப்பித்தனர். அங்கே என்ன நிகழ்கிறது என்று பார்க்க ஆர்வத்துடன் வந்திருந்த உள்ளூர் மக்களுக்கு அம்மா தரிசனம் வழங்கினார்.
ஒரு முழு நாள் யாத்திரைக்குப் பிறகு நள்ளிரவில் அம்மா பூனே ஆசிரமம் வந்தடைந்தார். அவரது வரவை எதிர்நோக்கி அங்கே அரங்கு நிறைய பக்தர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். அடுத்த நாள் காலையில் பொது நிகழ்ச்சி தொடங்க இருந்ததால் அன்று மாலையை அம்மா பக்தர்களுடன் செலவழித்தார். அம்மா தியானத்தில் அமர்ந்தார். பிரசாதம் வழங்கினார். எல்லோருடனும் நகைச்சுவையாக உரையாடினார். தன் குழந்தைகளுடன் நேரம் செலவிடும் போது அம்மா ஒருபோதும் சோர்வடைவதில்லை. அம்மாவின் சாநித்தியத்தில் அவரது குழந்தைகள் எப்போதும் புத்துணர்ச்சியும் புதுப்பொலிவும் பெறுகிறார்கள். இந்த அன்பு சக்கரம் இடையறாது சுழன்று கொண்டே இருக்கிறது.